அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்காணொளியை காணும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இன்று அரபுகளும் மாற்றுத்திறனாளிகளும் என்கின்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விஷயங்களை சொல்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். இஸ்லாம் வருவதற்கு முன்பு மாற்றுத்திறனாளிகளுடன் அரபு நாடுகளில் இருந்தவர்கள் ஒன்றாக அமர்ந்து உணவருந்த மாட்டார்கள். அவர்களை கண்ணியக்குறைவாக பார்ப்பார்கள், ஒதுக்கியே வைத்திருப்பார்கள். இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அந்த இழிவான மோசமான அந்த பார்வையை மாற்றுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையிலும் அவர்கள் பாடுபட்டு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் அமர்ந்து உணவருந்துவதில்லை, அவர்களை கண்ணியக்குறைவாக பார்ப்பது, சமுதாயத்திலே அவர்களை ஒதுக்கி வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கின்றன. அவைகளை மாற்றுவதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்து ஒன்று இறங்கியது. அந்த ஆயத்திலே மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான் அல்லது அறிவுரை கூறுகின்றான். என்ன என்று சொன்னால், சூரத்துன் நூர் 61வது வசனத்திலே 24வது அத்தியாயம் 61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லைஸ அலல் ஆமா ஹரஜுன், கண் பார்வையற்றவர் மீது குற்றமில்லை, வலல் ஆரஜி ஹரஜுன், ஊனமற்றவர்கள் மீதும் குற்றமில்லை, வலா அலல் மரீதி ஹரஜுன், நோயாளிகள் மீதும் குற்றமில்லை, வலா அன்ஃபுசிக்கும், உங்கள் மீதும் குற்றமில்லை, அன் தஅக்குலு மின் புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் கண் பார்வையற்ற ஊனமற்ற நோயாளிகள் போன்றவருடன் அமர்ந்து உணவருந்துவதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி அந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுகின்றார்கள் இந்த ஆயத்தின் மூலமாக. இது இஸ்லாம் மிக தெளிவாக மாற்றுத்திறனாளிகளுக்காக இறங்கப்பட்ட வசனம் என்பதை நாம் இதிலே பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய நீண்ட ஆயத்து. அதனுடைய முடிவிலே இவ்வாறு வருகின்றது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅக்குலு ஜமீஆ, நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் அமர்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதிலே எந்த தவறும் இல்லை, அவர்களுடன் நீங்கள் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக சமகாலத்து நிகழ்வை ஒன்றை உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். சமீபத்திலே 2022 FIFA ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் நடத்திய FIFA உலக கால்பந்தாட்ட போட்டி, மிக பிரபல்யமான போட்டி. லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக அமெரிக்காவை சேர்ந்த ஹாலிவுட் ஆக்டர் மோர்கன் ஃப்ரீமேன் என்பவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருடன் சேர்ந்து கத்தார் நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் தலைமை தாங்க வேண்டி இருந்தது. அதற்காக வேண்டி அந்த கூட்டம், அந்த ஃபுட்பால் மேட்ச் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது கானிம் முஹம்மது அல் முஃப்தாஹ் என்பவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இடுப்புக்கும் கீழே அவர்களுக்கு எந்த உறுப்புமே இல்லை. கிட்டத்தட்ட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமது முழங்கால் அளவை தாண்ட முடியாத அளவுக்கு தான் அவருடைய உயரம் இருக்கும். அவர் தன்னுடைய கைகளை கொண்டே நடந்து வரக்கூடியவர், கால்கள் சுத்தமாக இல்லை. இருந்தாலும் அவர் பல சாதனைகளை படைத்து இருக்கின்றார். இஸ்லாம் இவ்வாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பளிக்கிறது என்பதனை அறிந்து கொண்ட அந்த அரபுகள் இவரை அந்த கூட்டத்திற்கு இணையாக துணையாக தலைமை தாங்குவதற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அவரும் பல லட்சக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த கூட்டத்திலே தன்னுடைய கைகளாலே அவர் நடந்து வருகின்றார்.
இன்னொரு பக்கம் தலைமை தாங்குவதற்காக தயாராக இருக்கும் ஹாலிவுட் ஆக்டர் மோர்கன் ஃப்ரீமேன் அவர்கள் இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியப்படுகின்றார். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. தன்னுடைய இருக்கையை விட்டு அமர்ந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் அந்த களத்திலே அவர்கள் கையை ஊனிக்கொண்டு வருவதை பார்த்து இவரும் அங்கு எழுந்து சென்று அவரை வரவேற்கின்றார். வரவேற்கின்ற நேரத்திலே இவர் நின்று கொண்டு அவரை கீழே பார்க்கின்றார். ஆனால் அவர் மேலே அப்படி குனிந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்றது. உடனே அந்த இடத்திலே மோர்கன் ஃப்ரீமேன் அவர்கள் கீழே அமர்ந்து தன்னுடைய கையை ஊனி அவர் மூஞ்சை பார்க்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவருடன் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவருக்கு வெல்கம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உலக சமாதானத்திற்காக என்ன செய்தியை நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த கானிமல் முஃப்தாஹ் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அது அனைவரும் அறிந்த ஆயத்து தான். 49வது அத்தியாயத்திலே சூரத்துல் ஹுஜுராத் அதிலே 13வது வசனத்தை அவர் ஓதி காண்கின்றான். யா ஐயுஹன்னா சின்னா ஹலக்குனாக்கும் மின் தக்கரிம் வ உன்சா, உலக மக்களே உங்கள் அனைவரையும் நான் ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றேன் என்று. அதற்கு அடுத்து அந்த ஆயத்தை இவ்வாறு தொடர்கின்றது. வஜஅல்நாக்கும் சுபுவம் வ கபாயில லி தஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பல்வேறுபட்ட வகையினர்களாக நான் மாற்றி அமைத்து படைத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி, உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று சொல்லி சொன்னால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொல்லி சொன்னால் இறைவனுக்கு எவர் அஞ்சி நடக்கின்றாரோ அவரே உங்களில் மிகச் சிறந்தவர். இன்னல்லாஹு அலீமுன் ஹபீர், நிச்சயமாக நம்மை படைத்த இறைவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற அந்த அருமையான ஆயத்தை அவரிடம் சொல்லி, உலக அமைதிக்காக உலக சமாதானத்திற்காக நாம் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளை மக்கள், நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டி இருக்கிறது என்பதனை அவர் அங்கு சுட்டி காட்டுகின்றார். சுட்டி காட்டி உடனேயே அந்த ஃப்ரீ மோர்கனும் அவரும் அந்த ஃபுட்பால் மேட்சை தலைமை தாங்கி நடத்தி வைத்து முடித்துவிட்டு செல்கின்றார்கள். இறுதியிலே அந்த ஃப்ரீ மோர்கன் அவர்களிடம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கின்ற போது ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வருகின்றாரே, நீங்களோ உலக அளவிலே ஒரு பெரிய ஆக்டர், ஹாலிவுட் நடிகர், ஃபேமஸான ஒருத்தர், நீங்க அவருடன் எப்படி இதை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது அந்த மேடையை அப்படின்னு சொல்லி கேட்கின்ற போது அவர் கூறுகின்றார், அவரின் மூலமாக எனக்கு மதிப்பு கிடைத்திருக்கின்றது, அவரின் மூலமாக எனக்கு மதிப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லிவிட்டு, அவர் இல்லாமல் இருந்து வேற யாராவது அந்த கத்தார் நாட்டிலே உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ அல்லது மற்றவர்களோ தலைமை தாங்கி இருந்தால் இவ்விதமான புகழ் எனக்கு கிடைத்திருக்காது. அதோடு மட்டுமல்ல, இவர் இஸ்லாத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் சொல்லியிருக்கின்றார். இஸ்லாத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதையும் இந்த கத்தார் நாடு எனக்கு செய்து காட்டி இருக்கிறது. ஆகவே இதன் மூலமாக எனக்கு பெயரும் புகழும் கூடி இருக்கிறது. ஒருபோதும் எனக்கு ஒரு தாழ்வு நிலை என்பது இல்லை. அதோடு மட்டுமல்ல, மேடையிலே இருந்து இறங்கி அவர் சென்று பார்த்ததன் மூலமாக என்னுடைய பணிவையும் அவர்களுக்காக அந்த மாற்றுத்திறனாளிக்கு நான் காண்பித்து இருக்கின்றேன். ஆக நீங்க ஒவ்வொருவரும் இதுபோலே நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக குரானிலே பல்வேறு வசனங்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இருக்கிறது. இன்று உங்களுக்கு 2 வசனங்களை கூறியிருக்கின்றேன். அரபுகள் ஆதி காலத்திலே மாற்றுத்திறனாளிகளை மதிக்காதவர்களாக இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை மதிப்பதிலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கின்றார்கள். நாமும் அதுபோல மாற்றுத்திறனாளிகளை கண்ணியப்படுத்துவோம், அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களும் நமக்கு மத்தியிலே உள்ள ஒரு மனிதர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவர்கள் குறைகளாக படைக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய குறை அல்ல, இறைவன் தான் விரும்பியவாறு படைக்கின்றான். ஆகவே நாம் அவர்களை குற்றம் குறை எதுவும் சொல்லாமல், பட்டப்பெயர்கள் எதுவும் கூறாமல் கண்ணியத்துடன் நடத்தி கொள்வோம் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையினை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.